ஹாய் காய்ஸ், வணக்கம். மீட் ஆஃப் தி டூ ஐடல்ஸ் சீரீஸ் நம்பர் 1 பார்த்துடலாங்களா? தயாங்குடைய சீரீஸ் இது. தயாங்க்கு தான் ப்ரியாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஜங்குக் செகண்ட் கேரக்டர், சைடில் ரோலாக வருவார். ஒரு கேமியோ ரோல் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி வருவார், அப்படியே போயிடுவார். உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். நல்ல ஒரு வெல்விஷராக அவர் வருவார். பட் ஆனால் இங்கே இவர் பேர்ன் ஆகி தான் உங்கள் கூட மிங்கிள் ஆவார் தயாங். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜங்குக்குடைய பயாஸ் யாராவது இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. அவருக்கு பெருசாக கேரக்டர் கொடுக்கல, நீங்கள் எதுக்கு தம்ப்நெயில்ல அவரோட ஃபோட்டோ போட்டிங்க, அவருக்காக தான் நான் சீரியஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காகவே நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்னதாக இன்ட்ரோ. தயாங் ஐடலாக இருப்பார். இங்கே ஜங்குக்கும் ஐடல் தான். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுடா, ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, லோவர் மிடில் கிளாஸ் கிடையாது, சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. இந்தியாவில் இருக்கீங்க, அவங்க எல்லாம் கொரியாவில் இருக்காங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார், இதுக்கு நீங்கள் எப்போவே கரியர் விட்டு வெளில போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை, கரியர் விட்டு வெளில போகல. இனிமேல் தான் கரியருக்குள்ளே வரப்போகிறேன்னு நினைக்கிறேன். சார் புரியல, அப்படி எதுக்கு நீங்கள்? இனிமேல் நான் எந்த சாங்ஸும் ரெடி பண்ண மாட்டேன், எந்த டான்ஸு எதுலேயுமே வர மாட்டேன். சார் அப்புறம் இப்படி கரியருக்குள்ளாலேயும் இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க, புரியலையே சார். புரியும், சீக்கிரமே புரியும். என்னோடய இடத்துல சீக்கிரமே ஒரு பர்சன் வர போகிறாங்க சார். அப்போது நீங்கள் ஒரு ஐடல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக. அதுக்கான தேடல் தான் இது, அதுக்கான ஆரம்பம் தான் இது. சார் இப்படி என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா சார்? அதான் சொல்கிறேனே, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஐடியாவை உருவாக்குறது அப்படின்றது பெருசாக கிடையாது, சின்ன விஷயந்தான். அந்த தேடலில் தான் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் என்னோடய இடத்துல இன்னொரு பர்சன் வருவாங்க. அவங்க என்னோடய நேம் சொல்லி கண்டிப்பாக இருப்பாங்க. சார் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது எங்களுக்கு க்ளூ கொடுக்க முடியுமா சார்? இதுவே க்ளூ தான், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் வராரு. ஏய் என்னடா பண்ணுற? இதை கேட்காம எதுக்கு? என்ன ஜங்குக்? பாசமா? இல்லைடா, கண்டிப்பாக இந்த தயாங்கோட நேம் எப்போ வந்துகிட்டே இருக்கணும். டேய், ஜங்குக்கோட நேமோட தயாங்கோட நேம் தான் ஒழிச்சிட்ருக்கடா. என்ன நினச்சிட்ருக்க? ஜங்குக்கு முக்கியமாக தயாங்க முக்கியமானு கேட்டால் தயாங்க தான்டா. தயாங்கோட பயசு தான்டா அதிகம். என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தாதடா, பார்த்தாத. எங்கே பார்த்தாலும் தயாங் 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 ஒழிச்சிட்டே இருக்கணும்டா, ஒழிச்சிட்டே இருக்கணும். டேய் என்னடா பேசிகிட்ருக்க? உனக்கு தான் பயஸ் அதிகம். நீ தான் அம்பாசிடர். எல்லாத்துலேயும் நீ தான் பெஸ்ட். எல்லாத்துலேயும் நீ தான் பிராண்டு. எல்லாத்துலேயும் நீ தான் நின்றுட்டுருக்க. இப்போ எதுக்கு கரியர் விட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்க? இல்லைடா, இந்த நேம் எனக்கு பத்தாது. இதை விட பெரிய அம்பாசிடர் லெவலுக்கு எனக்கு நேம் வேணும் அப்படின்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும். நான் ஒரு ஐடலை உருவாக்கணும். அந்த ஐடல் மூலமா என்னோடய நேம் பறக்கணும்டா. அப்போ தான் அந்த தயவோட கத்து என்ன அப்படின்னு தெரியும். டேய் லூஸு பைத்தியமாடா நீ. அந்த மாதிரி ஒர்த்தாக ஒரு பீஸ் எது இருக்குன்னு நினச்சிருக்க? எவன் இருப்பான்? இல்லைடா, எவன் இல்லை, எவன். டேய் என்னடா பேசுகிற? பொண்ணே ஐடலா? டேய் ரிஸ்க்டா, வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். இது ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லி திரும்ப ரிலீஸ் பண்ணு. வேண்டாம், ஒரு இன்டர்வியூவில் முடிச்சிடு. இல்லைடா, தயங்க முடிவு பண்ணா தெரியும்ல. சரிடா, அதுக்கு பொண்ணு ஏன்டா சூஸ் பண்ணுற? ஏதோ ஒரு பையன் ஆடிஷன் வை. ஆடிஷன்லாம் செட் ஆகாதடா. டேய் ஆடிஷனும் இல்லாமல் எப்படிடா ஃபில்டர் பண்ணி எடுப்ப? தேடுவேன்டா, நல்ல வாய்ஸ், நல்ல டான்ஸ் இருக்கிற பொண்ணுங்க நிறைய இருக்கு. தேடுவேன், கண்டிப்பாக தேடுவேன். கண்டிப்பாக எனக்காக ஒருத்தி சிக்குவாடா, அவளை உருவாக்குவேன். பசங்களாம் சும்மாடா, நம்ம பிடிக்காத இடத்த கூட பொண்ணுங்களை வச்சு பிடிக்க முடியும். புரியுதா? எனக்கு இந்த ப்ளீஸ் பத்தவே இல்லைடா. அந்த எட்ஜோட ஹையஸ்ட் எட்ஜில் போய் நிற்கணும்டா. தயாங் அப்படின்னு சொல்லி கத்தணும். புரியாதுடா அவனுக்கு, புரியாது. தயாங் ரிஸ்க் எடுக்கிறடா, வேண்டாம்.
ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா மச்சான். விடு, ஃப்ரீயாக விடு. உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா எவன் கேட்டாலும் சொல்லு. இப்போ முடிவு பண்ணது கிடையாது, பாஸ்ட்லேயே முடிவு பண்ணது அப்படின்னு சொல்லடா. நீ இதை பெருசாக எடுத்துக்காதுண்ணே, நீ ஃப்ரீயாக விடு. டேய், என்னோடய ஐடல் உன் கூட நாளைக்கு உன் பக்கத்தில் கூட நிற்கலாம், பார்த்துக்கோ. டேய் என்னடா பேசுகிற, இப்படிலாம் வேணாம். வேணும்டா வேணும். சரி பாய், என்ன டைம் இல்லைடா. எனக்கான ஐடல் எங்கே இருக்கான்னு தெரில. எங்கே இருக்க அந்த பிரின்சஸ் நான் தேடணும்டா மச்சான். வை நீ. டேய் வேணாண்டா, வைடா வை. அப்படியே உங்களை இங்கே இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா நீங்கள் வந்து பார்லரில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இந்த ஹேர் கட் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, ஃபேஸ் பேக் பண்ணுறது, அந்த மாதிரி மெனிக்யூர் பெடிக்யூர், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைலாம் நீங்கள் ஒரு பார்லரில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. காலைல காலேஜ் போவீங்க, ஈவினிங்கில் இங்கே பார்லர் ஒர்க் பண்ணுவீங்க. பேரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே பணக்கார பசங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து ரெக்கார்டு எழுதி கொடுக்கறது, ட்ராயிங்ஸ் பண்ணி கொடுக்கறது, ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறது, அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்கறது, செமினார்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. அவங்க அதுக்கு பைசா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி. ஓகேங்களா? அக்கா என்னக்கா பண்ணுற? என்னால் எழுத முடியலை. எழுதுடி, முடியலனா வை, நான் எழுதிக்கிறேன். இவ்வளோ நேரம்க்கா, மணி இப்போவே 2 மணி ஆகிடுச்சி, படு. இல்லடி, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நாளைக்கு பைசா கொடுப்பாளுங்க. இல்லையா, இந்த டைமுக்குள்ளே எதுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி நாமத்தை போட்டு போயிடுவாளுங்கடி. இரு, இன்னும் எத்தனை பேஜ் இருக்கு உன்னோடல? இதில் ஒரு 50 பேஜ்க்கா. நான் என்னோடதில் எத்தனை, ஒரு 20 தாண்டி முடிச்சிடுவேன். அக்கா என்னக்கா ஏன்னு 2 ரெக்கார்டு முடிச்சிருக்க, கை வலிக்கலையா உனக்கு? வலிக்கலையே தாண்டி, என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸாக பிறந்துட்டோம் அப்படின்னா இந்த வலியெல்லாம் தாங்கி தான் ஆகணும். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு தோணுது, என்ன பண்ணுறது? சரி விடு, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தால் எழுத முடியாது. நீ போய் படுப்போ, காலைல ஸ்கூல் போகணும் போ. இல்லைக்கா நான் எழுத. போடி, முடியலன்னு சொல்கிறேன், நாளைக்கு டெஸ்ட்டு தானே இருக்கு உனக்கு. போ, படிக்கிற வேலை இருந்தால் படி, இல்லைனா போய் படுத்துங்க. இல்லைக்கா தூக்கம் வருதுக்கா, நான் போய் படுக்கிறேன், கழுத்தெல்லாம் வலிக்குது. சாரிடி. என்னக்கா, எனக்காக தான் நீ வேற. சரிடி, அப்படியே பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சுன்னா மூட மாட்டேன், போய் படு போ. காலைல நேரமாக எழுந்திரடி. இன்றைக்கும் பஸ்ஸை மிஸ் பண்ணனா அப்புறம் தனியாக பஸ் பேர் வேறு ஆகுதுடி, போ. சாரிக்கா போய் படுக்கிறேன், கழுத்தை வலிக்குதுக்கா, ரொம்ப வலிக்குதாடி, தைலம் தேய்ச்சி. நீ எழுதுக்கா, எழுத முடிச்சு சீக்கிரம் பாடு, நான் படுக்கிறேன். எழுதி முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையில் உங்கள் தங்கச்சியை நீங்கள் பஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் அப்படியே காலேஜ் போகிறீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான பைசாவும் வாங்கிக்கிட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போது பார்லர் போகிறீங்க. மேம், ஹேர் கட் எந்த மாதிரி மேம்? சும்மா சாதாரணமாக ட்ரிம் பண்ணுமா மேம்? லேயர் கட் மாதிரி பண்ணிக்கிறீங்களா மேம்? வேணாம்மா, வயசாகிடுச்சு, எதுக்கு அதெல்லாம்? இல்லை மேம், உங்களுக்கு என்ன ஒரு 28, 29 இருக்குமா? இல்லை, 34. மேம் 34ஆ? அப்படி பார்த்தா தெரியலையே மேம். நல்லா ஐஸ் வைக்கிறேன்னு தெரியுது, நீ ஜஸ்ட் ட்ரம் மட்டும் பண்ணு. ஓகே மேம், சாரி. நான் சும்மா வாய் வார்த்தைக்காக யார்கிட்டையும் இப்படிலாம் பேச மாட்டேன் மேம். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசுவேன். ஓகே, என்ன பண்ணுற? மேம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், காலேஜ் போகிறேன் மேம். ஓகே உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு கேட்க. தேங்க்யூ மேம். ஓகே, ஏதாவது பாட்டு பாடுற பழக்கம் இருக்கா என்ன? கொஞ்சம் மேம். பாத்ரூம் சிங்கர். ஓ, பாத்ரூம் சிங்கர். ஏதோ 2 பாட்டு பாடுறியா? எனக்கு ஜஸ்ட் இந்த வாய்ஸில் மட்டும் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், ட்ரை பண்ணுறேன். அப்படியே ஹேர் கட் பண்ணிக்கிட்டே ஒரு ஃப்ளோவில் பாடுறேன் மேம். ஓகே, ட்ரை பண்ணு, கேட்குறேன். மேம், உங்களுக்கு ட்ரிம் பண்ணி வேறு ஏதாவது? இல்லை, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணு, த்ரெட்டிங் பண்ணு. ஓகே மேம். முன்பே வா என் நண்பே வா, கூடே வா உயிரே வா, முன்பே வா என் நண்பே வா, பூ பூவாய் பூ பூவானா, நானா கேட்டேன் என்னை நானே, நான்
மேம் போதும் மேம் போதும். ஏய் பா செமையாக பாடுற நீ, எவ்வளோ சூப்பராக பாட தெரியுமா? தேங்க்யூ. அந்தளவுக்குலாம் இல்லை, எதுக்கு? இந்த பார், உன்னோட ஒர்த்து உனக்கு தெரியல. பாரு இன்ஸ்டாவில் மட்டும் எவ்வளோ லைக்ஸ் வர போகுது. மேம் மேம் எதுவும் போடாதீங்க ப்ளீஸ். இல்லை இல்லை, நீ இப்போ அக்செப்ட் பண்ணுற. மேம் மேம் வேண்டாம் மேம் ப்ளீஸ். சரி உனக்கு எவ்வளோ வேணும்? மேம் எவ்வளோ வேணும் சொல்லு. எனக்கு இந்த சாங் நீ எனக்காக பாடினேன்னு வச்சுக்கோ, புரியுதா? மேம் இல்லை சொல்லு மேம். சரி நீங்களே ஏதாவது. சரி ஓகே இந்தா. மேம் எதுக்கு இவ்வளோ? பரவாயில்ல வச்சுக்கோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மேம் இதுக்கா? பரவாயில்ல வேண்டாமா? இல்லை மேம் இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் பாட்டு பாடினது கூட உங்களுக்கு அவ்வளோ தெரியல, பட் அந்த பைசா கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த மேமை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ மேம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ அப்படி தான் உங்கள் தங்கச்சிக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க. சேம் டைம்ஸ் வந்து அன்றைக்கி நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காக ஒரு ஆர்ட் பேலட்டும் வாங்கிட்டு போகிறீங்க. கா எப்படிக்கா? எல்லாம் உனக்காக தாண்டி. எதுக்கா காசு? சர்ப்ரைஸ், அதெல்லாம் சொல்ல வேண்டாம், சீக்ரெட். சொல்லுக்கா. இல்லைடி, நான் எப்போ பாரு பாட்டு பாடிட்டே இருக்கிறத கற்றுக்கிட்டே இருக்கேன்னு என் கிளாஸில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருப்பாளுங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க தானாகவே வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி பாட சொன்னாங்கடி. பாடின பைசா என்னக்கா சொல்கிற? உண்மையாவா? என்னோடய வாய்ஸில் என்னென்னவோ ஏற்க போலடி. ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இல்லை இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பெரிய வேணாங்க்கா. நிம்மதியாக இருக்க, நிம்மதியாக இரு. எதுவும் அதுமாரிலாம் எதுவும் பண்ணிடாத, நிம்மதியாக எழுந்துருவாக்கா. அடப்போடி, நான் ஏதோ சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். சரிக்கா சாப்பிட்டு. நீ சாப்பிட்டு, எனக்கு இன்னும் ஒரு 2 ரெக்கார்டு மட்டும். ஆரம்பிச்சிட்டியா? என்னடி பண்ண சொல்கிற? ஹெல்த்தி தான் ஆகணும். போ அக்கா. போடி, சந்தோஷமாக இருக்கேன். ஏதோ பண்ணுக்கா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என் சந்தோஷம். நானும் 12th முடிச்சிட்டேன்னா காலேஜ் வந்துடுவேன்க்கா. வந்துடுவேன். 11 படிச்சிட்ருக்கேன். இதுக்கு ஒரு பப்ளிக் அதுக்கு ஒரு பப்ளிக்குன்னு நிறைய படிக்க வைக்கிறாங்க. இல்லைன்னா நானுமே ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போவேன். நீ வேறு 12th வரைக்கும் எதுவும் பண்ணாத, உன் வேலையை பாருன்னு திட்டுற. இப்போ அப்படி தான் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது செம்ம வைரலாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டே நீங்கள் அந்த சாங்கை பாடிட்டுருப்பீங்களா, அதை ரசித்து அழகாக ஹேர் கட் பண்ணிக்கிட்டே நீங்கள் பாடின விதம் அப்படின்னு சொல்லி அதை உங்களுடைய அப்படியே அந்த க்யூட்னஸ் அப்படியே எல்லாமே தெரிஞ்சிருக்குமா. எல்லோரும் உங்களை தான் அப்படியே ரசிச்சிருப்பாங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற அவங்கள ரசிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே கண்டுருக்கவே மாட்டாங்க. உங்களை தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு செம்ம ஸ்வீட் இல்லை, செம்ம க்யூட் இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குமா. இப்போது அந்த வீடியோ வந்து இப்போ ஜங்குக் பார்க்குறாரு. வா என்ன வாய்ஸ் இவளுக்கு, இவளை எதுக்கு நம்ம தயங்கிட்ட சர்ச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். நம்ம எதுக்கு, நம்ம சொன்னால் வேணால் கேட்க போகிறா. இப்போ அப்படி தான் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தயங்க்கு ஜங்கு கால் பண்ணுறாரு. என்னடா சொல்லு. டீ உனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்க பாரு. என்ன வீடியோடா? என்ன? டீ முக்கியமான வீடியோடா, பாருடா, மிஸ் பண்ணிடாத. அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்வீட்டாக பாடுறா தெரியுமா? ஏய் ஏதாவது மொக்கையாக பாடுறதெல்லாம் தூக்கிட்டு வந்து நான் எந்த மாதிரி பார்க்குறேன், எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தெரியுமாடா? இல்லைடா, நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவள் தான் வேணும்னு கேட்பேன். பாரு. ஏய் ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காத, அந்த அளவுக்கு ஒருத்தர் எவ்வளோ நான் பார்த்ததில்ல. இல்லைடா பாரு, வாய்ஸில் என்னவோ இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, கிளாரிட்டி இல்லை. சரி பார்க்குறேன், பார்த்து கால் பண்ணுறேன். டீ கண்டிப்பாக பாரு. பார்க்குறேன்டா, நீ சொல்லி அப்புறம் எப்படி பார்க்குறேன். இப்போ அப்படி தான் உங்களுடைய வீடியோவை அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே மனுஷன் ஃப்ளாட்டு. ஏய் எங்கடி இருக்க? டேய் சாமிங்க வா. சார் வா, இவன் எங்கே இருக்கா கண்டுபிடி. சார் என்ன சார்? இவன் எங்கே இருக்கா கண்டுபிடி. அவள் இன்னும் எனக்கு 5 டேஸில் இங்கே நிற்கணும். சார் எப்படி சார் பாசிபிள்? வேறு கண்ட்ரி மாதிரி தெரியுது. ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாம், புரியல. இவ தான் எனக்கு ஐடல், புரியுதா? சார் எப்படி சார் ஒரு வீடியோவில்? போடா போய் நான் சொன்னது செய். எங்கே இருக்கான்னு பாரு. பேக்ரவுண்டில் ஸ்டூடியோ நேம் இருக்குது பாரு, செக் பண்ணி 5 டேஸில் அவள் இங்கே நிற்கணும். சார் இல்லை
ஏய் சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? சரிங்க சார். போ. இப்போ அப்படி தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போது தயங்கோட கையில் தான் இருக்குது. சரி, ஓகே. காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கா, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக இப்போது அவளுக்கு மணி தேவை தானே. வந்துடுவா. சார் எப்படி? வந்துடுவாடா, வருவா. கஷ்டம் கண்ணை மறைக்குதுன்றப்போ காலை பிடிச்சிட்டு தொங்க தாண்டா செய்வாளுங்க. கண்டிப்பாக வருவா. சார் இல்லை. வருவா, புரியுதுல? போ, அக்ரிமெண்ட்லாம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. சார் இல்லை, அவங்க ரெடி பண்ணுங்கடா, பண்ணு. அப்புறம் அவளுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் எல்லாம் இருக்கா என்னன்னு செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்க வைங்க. சார் இல்லை. சொல்கிறது மட்டும் காலில் வாங்கினா போதும், மற்றபடி பேக்கில் வரக்கூடாது. போ. இப்போ அப்படி தான் நீங்கள் டெய்லி இப்போது காலேஜ் போயிட்டு போனீங்க, சலூனுக்கு வந்துட்டுருப்பீங்க. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதால் நிறைய கேர்ள்ஸ் உங்ககிட்ட தான் ஹேர் கட் பண்ணிக்கணும், உங்ககிட்ட தான் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கணும், ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வர்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உங்க கூட ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அது மூலமாக அவங்களோட வீடியோவும் ட்ரெண்ட் ஆகணும், சேம் டைம் அவங்களும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரே ஒரு சாங் எனக்காக பாடுறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் இப்போது அப்படி தான் உங்ககிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் மூலமாக இப்போ நீங்கள் ரொம்ப அப்படியே பாப்புலர் ஆகிற மாதிரி தெரியுது. என்னடா அவள் பண்ணுறா? வரவங்களுக்கெல்லாம் முடி கட் பண்ணி விடுறதை மட்டும் பண்ணதை விட்டுட்டு வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாட்டாக பாடிட்டுருக்கா. சரி இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். சரிடா, நானே பார்த்துக்கிறேன். சரி இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், புரியுதா? சார் இல்லை, பீப்புள்ஸ் உங்களை பார்த்தா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் இந்தியா போகிறேன். சார் இல்லை. இந்தியா போகிறேன், 1 மந்த் ஆகும் வர்றதுக்கு. சார் இப்படி அவ்வளோ நாள் இந்தியாவில்? பார்த்துக்கிறேன். இப்போ அப்படி தான் தயங்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே இப்போது இந்தியா வந்திருப்பார். இங்கே ஜங்குக்கு தெரிஞ்சு இங்கே காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. எதுக்குடா அவன் போனான், யார் கேட்டா போனான், எதுக்குடா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே திட்டிகிட்ருக்காரு. அங்கே தயங்கோட மேனேஜர்லாம் அங்கே இல்லை பயந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. டேய், யார் கேட்டா இந்தியா போனேன்? டேய் மச்சான் கூல்டா, அவளை மீட் பண்ணணும், அவளை எஸ்கே கூப்பிட்டு வரணும்டா. நீ என்னடா நினச்சிட்ருக்க? இந்தியா பொண்ணுலாம் நம்மளை மாதிரி கிடையாது, புரியுதா? இந்தியா பொண்ணு கொரியா பொண்ணுலாம் இல்லைடா, பொண்ணு, அதுவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு. கண்டிப்பாக பணத்தை காமிச்சா வந்து தான் அவள் வருவாடா. டேய் ஏதோ பண்ணுற, வருவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு இப்போது உங்களை தான் பார்க்குறதுக்கு ஸ்டூடியோவுக்கு வராரு. அதாவது உங்கள் பார்லருக்கு வராரு. அங்கே வந்து கேர்ள்ஸ் பியூட்டி பார்லர் தான் அது. ஆனால் அவர் வந்து உள்ளே வராரு. மேம் என்ன வேணும் மேம்? என்னை பார்த்தா மேம் மாதிரி தெரியுதா? சாரி சார், சாரி, இது லேடிஸ் பார்லர். உங்களுக்கு இங்கே என்ன? உன்னை பார்க்க தான். இல்லை என்ன சார்? ஒன்று பார்க்க தான் வந்திருக்கேன், தெரியலையா? யார் சார் நீங்கள்? உங்களை இப்போ தான் பார்க்குறேன், சில தெரியலையான்னு கேட்டால் எப்படி? மாஸ்க் ஆகிட்டுனா தெரியும் வேறு. சார் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் என்ன உனக்கு தெரியாதா? சார் ஜோக் பண்ணாதீங்க, சொல்லுங்கள் யாரை பார்க்கணும்? பாருடி, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு யாரும் தெரில அப்படி தானே? ஜோக் பண்ணுறீங்களா? இது கடையில் ரஷ் ஆகிற டைம், தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னைய பார்த்து? சாரி சார், உங்களுக்கு யாருன்னு தெரில, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? சார் தயவு செஞ்சு கிளம்புங்க, ஓனர் வந்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க, ஓவராக பண்ணுறீங்க. நீ தான் ஓவராக பண்ணிகிட்ருக்க, என்னை யாருன்னு கூட உனக்கு தெரியல. உனக்கு இவன் பைத்தியம் தான் நினைக்கிறேன். என்ன பேசுகிறோம், அவன் என்ன பேசுகிறான் பாரு, பைத்தியக்கார மாதிரி. பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறேன், இல்லைன்னா குழந்தை பிடிச்சி வேலை தருவேன். வேலை போயா? உண்மையே என்ன யாருன்னு உனக்கு தெரியல அப்படி தானா? நீ என்ன பைத்தியமாயா? நீ யார்? நீ என்ன பெரிய டாட்டா பில்லாவா? எனக்கு அவங்களே எனக்கு தெரியாது, புரியுதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரத்தன் டாட்டா அவர் மட்டும்தான். கிளம்பல. கிளம்பையா? கேவலமாக நடிக்காடி,
நடிக்காத. என்ன என்ன உனக்கு தெரில அப்படி தானே? ஐயோ உண்மையாலுமே பைத்தியம். சரியா சரி, நீ ஏதோ பெரிய அம்மானி குடும்பம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, ஓனர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அவர் கையால் கழுத்து பிடிச்சி வேலை தருவார். உட்கார். ஏய், நான் ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கேன். நான் கிம் தயாங். என்ன உனக்கு தெரியலையா? கேபாப் ஐடல் டீனா. என்ன கேபாப்பா அப்படின்னா? ஐடல்னா தெரியுது. யார் நீ? கேபாப்னா எந்த ஏரியா? ஏய், தெரியாமல் நடிக்கிறியா? நடிக்கிறியாடி? லூஸாடா நீ? லூஸான்னு கேட்குறேன். லூஸ் மாதிரி இல்லை, நடிக்கிறியா? கேபாப்னா என்ன கோலிவுட்டா? கன்ஃபார்ம் தான். இவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி தெரியல போல. இவளெல்லாம் நான் ஐடல் ஆக்கி நல்லா கிழிச்சு காட்டுவோம் போல. ஐயோ பைத்தியம், இது பைத்தியம். இந்த பைத்தியத்தை வர அவன் எனக்கு அனுப்பிச்சி விட்டு கண்ணில் காமிச்சு விட்டான். இவள் தான் ஐடல் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சரி, அவன்கிட்ட பேசணும். யார் நீ? நான் உன்ட்ட எதுக்கு பேசணும்? வெளில போடா. உன்கிட்ட பேசணும், புரியுதா இல்லையா? எப்போ ஃப்ரீயாக வருவ? நான் ஃப்ரீலாம் இல்லை, கிளம்பு. என்ன பின்னாடியே தொங்கிட்டு இருக்கியா என்ன? இவளுக்கு எந்த ஆசை வர இருக்கா? அல்ப கேபாப்னா கொரியா தெரியுமாடி? கேள்விப்பட்டிருக்கேன். கொரியாவில் பிடிஎஸ் தெரியுமா? ஐயா, அது 7 பசங்களை ஒருத்தனா நீ? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைப்பா, உனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் இங்கே உன்னெலாம் பார்த்தா பொண்ணுங்க விட்டு வைக்க மாட்டாளுங்களே. அப்போ நீ பொண்ணு இல்லடி? நான் பொண்ணுதான் இல்லை, ஜஸ்ட் நான் மிடில் கிளாஸ். எங்களுக்குலாம் இந்த ஆசை வரக்கூடாது. அந்த அளவு தொடச்சி தூரம் போடணும். உன்னை பார்த்து சந்தோஷம்தான். பட் ஆனால் உன் பேர் கிம் தயாங்னு சொல்கிற, அதில் யார்? எத்தனாவது இடம் நீனு? என்னை யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. இவளெல்லாம் ஐடியாவாக்கி மயிரை பிடுங்கி மலையை கட்ட போகிறேன்னு நினச்சிட்ருக்கேன். சரிடி, எப்போ ஃப்ரீயாவ? அப்புறம் பேசலாம். நான் ஒரு 2:30க்கு 2:30க்கு. நாளைக்கு மதியம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஒன்று பார்க்கணுமா? என்ன கொழுப்பாடி உனக்கு? பாரா பார், நான் சொன்னது AM 2:30, காலையில் 2:30. அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ முடிச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, இதுன்னு நிறைய இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஃப்ரீயாவேன். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் ஃபோன் பார்ப்பேன். அந்த நேரம் தான். அந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப அடுத்த நாள் 2:30 தான். பார்த்துக்கோ. என்னடி கொழுப்பா? உன்னை பார்க்குறதுக்காக கொரியாவிலேருந்து இந்தியா வந்திருக்கேன். என்னன்னு கூட கேட்க மாட்டியா நீ? சரி, என்ன? வாங்க மேம். வெளிலேருந்து போயா? என்ன கொழுப்பா? வெளில ஏந்து போயா? கஸ்டமர் இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடாது, வெளில போ. தெரியலடி, கொழுப்புன்னு நினைக்கிறேன். உன்னெல்லாம் பார்க்கணும், ஐடல் ஆக்கணும் மாதிரி பிடிங்கிட்டு வந்தேன் பாரு. நல்லா நிற்க வைக்கிறடி வெளில அப்படின்னு சொல்லிகிட்டே தயங்க வெளில போயிருப்பார். செம்ம கடுப்பாக இருக்குது. நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நீங்கள் அந்த ஹேர் கட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஓகே தான், ஒர்த்து தான் டிரைவர், ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களையும் மெஸ்மரைஸ் ஆகி இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தயாங், ஒர்த்துடா, ஒர்த்து பேசதான்டா பிடிச்சிருக்க. ஓகே தான். ஜங்குக்கு நீ பண்ண நல்ல காரியம்டா. இந்த வீடியோ அனுப்பி என் ஹார்ட் பீட்டில் வைக்கிறதுடா. நல்லா பண்ணுறாடா, பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்டைலிஷாகவும் நல்லா இருக்கா. பார்லரில் ஒர்க் பண்ணுறாள், இருக்க தானே செய்வா. என்னடி பண்ணுற? ஸ்டைலாக அழகா, எப்படி இந்த வாய்ஸு? எவ்வளோ சரியான ஃபிகர் தான்டா அவ. செம ஃபிகருடி நீ. ஓகே ஒர்த்துடி நீ, செம்ம ஒர்த்துடி. உனக்காக வெயிட் பண்ணலாம். என்ன
இந்த ஐடல் தயங்கையே நீ வெயிட் பண்ண வைக்கிறன்றப்போ தாண்டி எனக்கு வெறியேறுது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாடி, பல்லாருன்னு அடிச்சிருவேன் பார்த்துக்க. ஆ ஓகே மேம், ஓகே, கண்டிப்பாக மேம், தேங்க்யூ மேம். மேம் டிப்ஸ்லாம் வேணாம், பரவாயில்ல வச்சுக்கம்மா. இல்லை மேம் வேண்டாம். எப்படி நடிக்கிறா பார்த்தியா, நல்லா நடிக்கிறா. ஓகே தான், நடிக்கிட்டோம். ஏதோ பண்ணுறா, பண்ணு. ஓகே மேம், போய்ட்டு வாங்க மேம். யோ நீ இன்னும் போகலையா? என்னடி என்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா கொடுக்குற? பார்த்துட்டேன் போல. ஆமாய்யா, என்ன பண்ண சொல்கிற? என்னோடய ஸ்டேட்டஸ் அதான், என்னோடய லெவல் அதான் பண்ண முடியும். என்ன பார்த்துட்டியா? பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன பண்ண சொல்கிற? நான் தான் சொன்னேனே, மிடில் கிளாஸ்லாம் பொத்திட்டு மூடிட்டு தான் இருக்கணும். அதான் பண்ணுறேன். சரிடி, உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், எடுத்துக்கிறியா? என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க சார்? என்ன உனக்கு கை கால் அமுக்கி விடுறதா? ஐயோ வேறு எவ்வளோ இருப்பா போ. போறடி, உனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல வாய்ஸ் இருக்குது. பேசுகிறவா உன் வீட்டுக்கு வந்து. என்ன பேசுகிற? இல்லை என்ன பேசுகிறேன்னு கேட்குறேன். எனக்கு வாய்ஸ் இருக்கா? ஓ, ஏதோ ப்ராங்க் எதாவது பண்ணுறீங்களா? வாயில் ஏதாவது பச்சை வந்துடும்டி. ஐயோ என்னையா ரொம்ப ஓவராக பேசுகிற? பார், கடைக்குள்ளே விட்டு தான் உனக்கு தப்பு. ஓனர் கால் பண்ணுவேன். பண்ணுடி, பண்ணு. ஓனர்கிட்ட சொல்லு, கொரியாலேருந்து இந்த தாயங்க வந்திருக்கேன்னு சொல்லுடி. அவன் தெரிச்சு எடுத்துகிட்டு வருவான். பாரு, உனக்கு அவ்வளோ சீன் தான் இல்லை ராஜா, கிளம்பு. இல்லை இந்த பாருடி, உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு நல்லா வாய்ஸ் இருக்கு. என்ன சொல்கிற? கான்டாக்ட் பண்ணணும், உன்கிட்ட பேசணும். எப்போ ஃப்ரீ? எனக்கு ஒரு 1 hour பேசணும், டீட்டெயிலாக பேசணும்டி. உன்னை பார்த்தாலே எனக்கு தப்பாக தான் தோணுது. உன்கிட்ட எப்படி பேசுறதுக்கு வருவேன்? ஐயா என்ன உன்னை அப்படியே பெரிய சீனியர் நினச்சிட்ருக்கியா? நான் கூப்பிட்டா எவனாலும் வருவா. எவ்வளோ பெரிய ஐடல் கூட லைனில் நின்றுட்டுருக்கா. அதெல்லாம் விட்டு உன் பின்னாடி வந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா தெரியுமாடி? தப்பார், நீ வச்சுருக்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு ஓகே. ஒரு 90 கொடுக்கலாம். ஒர்த்து தாண்டி, ஒர்த்தான். கண்ணை தோண்டிட்டு வேண்டா என்ன? ஆமாண்டி, தோண்டுவேன். வாய்ஸு அதே மாதிரி 90 கொடுக்கலாம். கொஞ்சம் அப்படி பண்ணான்னு வச்சுக்கோயேன், 200 கொடுக்கலாண்டி. கண்ணை அங்கேருந்து எடுக்கிறியா? கண்ணை தோண்டி எடுத்துருவேண்டா. என்ன ஓர பண்ணுறேன்? என்ன உன் வீடு எங்கடி? பாரா, அப்படியே திரும்பி போயிட்டேன். உன் வீடு எங்கடின்னு கேட்டேன். இல்லை ஓனர்கிட்ட சொன்னால் சரிப்பட்டு வருவேன். கால் பண்ணுறேன். என்ன பண்ணுற? வெளில போ. என்ன பண்ணுறடி? தயவு செஞ்சு வெளில போய்ட்டு. கத்திடுவேன். கத்துடி, கத்து. என் கற்று பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ணியிருப்பார், உங்கள் 2 கையுமே அப்படியே பேக்கில் அப்படியே கட்டி, 2 கையையும் ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, உங்ககிட்ட மேலே எதை டச் பண்ணல, அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காரு. பாரா, கையை விட்றா. கையை விட்றா. முதல்ல நான் சொல்கிறத காலில் வாங்க. உங்ககிட்ட பேசணும். எப்போ ஃப்ரீ டைமை சொல்கிறியா? இல்லை சொல்கிறேன். கையை விடு, ஃபஸ்ட்டு கை விடு. எப்போ ஃப்ரீ? இல்லை இன்னொரு 1 hourல கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏதோ 2:30 நடி. இல்லை இன்றைக்கி வந்து ஓனர் நேரமாக போயிட சொன்னார். இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, அதனால் நேரமாக போயிடுவேன். சரி ஓகே, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். வர புரியுதா? சார் காதில் விழுந்துலடி, இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். வர்ற சரிங்க சார். என்னடி இப்போ சார் வருது? அதான் மாட்டிக்கிட்டேனே, வேறு வழி. போ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் வர கஸ்டமர்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு தயங்க ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போது கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கீ எடுத்துகிட்டு போய் ஓனர் வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. எங்கடி போகிற? ஐயோ எப்பா சாமி, நான் இன்னும் ஃப்ரீ ஆகலை. சாவி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். நீ ஏமாத்திட்டு ஓடிட்டுனா சரி, நீயும் வா. வரும்போது பேசிகிட்டே வா, என்ன பேசணுமோ
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கடையிலே ஒரு வண்டி இருக்கும், அப்படியே அந்த வண்டி விட்டு அப்படியே நீங்கள் அந்த வீட்டிலேருந்து, அதாவது ஓனரோட வீட்டிலேருந்து அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. வண்டி தான் ஓட தெரியுமாடி உனக்கு? இல்லை எனக்கு ஓட தெரியாது. போகும்போதே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜிலேருந்து ஒன்று அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் போவேன். தப்பா கை எடுக்கிறியா? தயவு செஞ்சு கை எடுங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு கையை எடுக்கலை, அதாவது கையை உங்ககிட்ட வைக்கலை, அப்படியே பேக்கில் பிடிச்சிட்ட மாதிரி அப்படி வந்துட்டுருக்காரு. இவ்வளோ பெரிய ஐடல், கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. இவன் ஐடல்னு சொன்னால் எவன் நம்புவான்? மாஸ்க் கீஸ்க்கு எல்லாம் போட்டு தொலைஞ்சியா? எவ்வளோ பார்த்துட்டு என் கழுத்தை அறுத்துட்டு போயிட போகிறாங்க. இந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. இப்போது அப்படி தான் நீங்கள் ஓனர் வீட்டில் சாவி கொடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறதுக்கு போவீங்க. எங்கடி போகிறேன்னோ? எப்பா சாமி, இனிமே தான் என் வீட்டுக்கு போகணும் சொன்னோம்ல, காது கொடுத்து கேட்டு வாங்கினா தானே. ஓடி வந்து போய் தொலைவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க கூட தான் ஏறாரு. அவருக்கு அந்த ஜேர்னி எல்லாமே அவருக்கு புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கோ செய்து, சேம் டைம் உங்களை பார்த்தா டார்ச்சர் மாதிரி தெரியுது. இருக்கட்டும், இவளை கூப்பிட்டு போய் எஸ்கேல வச்சு தான் இவளை செய்யணும் அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் உங்க கூடயே வந்துட்டுருக்காரு. இன்னும் அங்கடி இன்னும் ஒரு 500 மீட்டர் நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீடு. என்னாடி ஒரு ஆட்டோ கிட்ட தப்பார், எனக்கு ஆட்டோக்கெலாம் பைசா கொடுக்குற அளவுக்கு நான் பணக்காரே கிடையாது, புரியுதா? இதுதான் என் ஸ்டேட்டஸ், இவ்வளோ தான். நான் இதுவே பஸ்ஸுக்கெலாம் பைசா கொடுத்து வர ஆள் கிடையாது. ஏதாவது ஃப்ரீ பஸ் வந்துச்சுன்னா அப்படியே தொங்கிட்டு வந்துடுவேன், புரியுதா? ஏதோ நீ பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து பஸ்ஸுக்கு பைசா போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லணுமோ சொல்லி தொலைஞ்சிட்டு தயவு செஞ்சு கிளம்புறியா? பாவம் பார்த்து எனக்கு நீ பஸ் காசு போட்டு கூப்பிட்டு வந்திருக்க. இருக்கட்டும் நீ, இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் எனக்கு புரியல. கொழுப்பு மைண்ட் வாசம் நினச்சிட்டு வெளில பேசிட்டேன் போல். கூட்டு போய் வச்சு கொரியால் அவனை குத்துன்னு குத்துனா சரியாக போய்டும். இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் ஃபிகராக கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கெல்லாம் கரெக்டாக தான். என்னையா என்ன பேசி தொலை. என் வீட்டில் என் தங்கச்சி எனக்காக வெயிட் பண்ணுவா. ஓ, உனக்கு தங்கச்சிலாம் இருக்காளா? பார்க்குறேன், அவளையும் பார்க்குறேன். தபாரி, உனக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கு. 5 years கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். 5 yearsன்றது கம்மி, 10 years லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன், புரியுதா? என்ன லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா? என்னையும் வளர என்ன கொடுப்ப? அமௌண்ட்டு உனக்கு என்ன தேவையோ சொல்ல செய்கிறேன். ஆனால் உன்னோட வாய்ஸ் வேணும், நீ வேணும், கொரியா போயிடுவோம், அங்கே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு நல்லா சுத்தரியா கதை, என்னை பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே எங்கேயா விற்றுடலாம் அப்படின்னு தானே நினச்சிட்ருக்க. ஐயோ, இவள் இருக்கிற வாய்க்கு இவளை பிடிச்சிட்டு போயா? இவளை பிடிச்சிட்டு போய் விட்டால் நாய் கூட அப்படின்ட்டு போயிடும். அப்பா அம்மாட்ட பேசுகிறேடி, வா வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் வீட்டுக்குமே கூப்பிட்டு போய் விட்டுருப்பீங்க. உங்கள் தயங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. உங்கள் தங்கச்சி தயங்க பார்த்துட்டு அப்படி குதிக்குது. என்னடி என்ன? அக்கா என்னோட ஐடல். வாமா அண்ணன் பூர்ணி. நீ என்ன என்னோட பயாஸா? ஆமாம் தேங்க்ஸ் சார், நான் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசை. சொல்லு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன்ல, அது டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லு. உன் அக்காவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உன் அக்காவை தான் கூப்பிட்டு போயிட்டு ஐடெல்லாம் மாற்றலாம்னு நினச்சிட்ருக்கேன். உண்மையாவா சார்? ஆமாம் சார் கண்டிப்பாக. அக்கா போக்கா. என்ன பேசுகிற? அக்கா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கா, உனக்கு அதை பற்றி தெரியாதுக்கா. நீ பெரிய இந்த தாயங்க இருக்கார்ல, இவரோட பெரிய ஆளாக இல்லைக்கா. என்னடி பேசுகிற? நான் போயிட்டேனா உங்களை யார் பார்த்துக்கிறது? ஐயோ அக்கா, அதுக்கெல்லாம் பெருசாக செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, விட்டுறாதக்கா, போக்கா. தம்பி என்ன சொல்கிறீங்க? இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது எப்படி? உங்கள் நம்பி நாடு விட்டு நாடு. கிளம்புங்க மேலே கிளம்புங்க அப்படி சொல்லப்பா. இந்த மனுஷன் காலிலேருந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டான். எப்படியாவது வெளில தள்ளி கதவை சாத்திட்டுப்பா. இதோ பாருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன். இதோட பெரிய வீடு, உங்கள் பொண்ணுக்கு நல்ல படிப்பு, உங்கள் பெரிய பொண்ணுக்கு ஒரு பெரிய லைஃபு,
யார் கேட்டாலும் கிடைக்காது அந்த லைஃப்லாம். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே உங்களால் எந்த உழைப்பும் பண்ண முடியாது. உங்கள் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, நான் பார்த்துக்கிறேன், பார்த்துப்பேன். 10 years அக்ரிமெண்ட், அதுக்குள்ளாலேயும் உங்கள் பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைப்பா, நீ என்ன தான் கொடுத்தாலும் சரி, என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு 2 கட்ட மனசாகிடுச்சு. இப்போது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்காரு. எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடுமே இதில் நம்ம மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடி நீ என்ன யோசிக்கிற? இல்லை என்ன இல்லை பார், நீ வந்த அப்படின்னா உனக்கு பெரிய ஐடலாகவும் மாற்றி காமிப்பேன். சேம் டைம் உனக்கு தேவையானது எல்லாமே செய்வேன். உன் தங்கச்சிக்கு தேவையானது 2 மணி வரைக்கும் முழிச்சிட்ருப்பேன்னு சொல்கிற, இந்த ஹார்ட் ஒர்க் அங்கே போடு, அது போதும். வேறு எதுவும் நீ பண்ண தேவையில்ல. உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கு வந்து சேரும். சார் உண்மையாவா? ஆமாம், நம்பர் இருந்தால் வரலாம். இல்லையா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்காவது போகும், கண்டிப்பாக போகும். என்ன, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உன்னை மாதிரி தேடி பிடிச்சி தான் எடுப்போம். நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா நான் வர ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா நான் போட்டுமா? என்னமா பேசுகிற? மனதுக்காக அப்படியே ஒன்று அனுப்பிச்சிடுவோம் நினச்சியா? பார், நீ கஷ்டப்படு. இல்லை உன்னால் கஷ்டப்பட முடியலையா? நான் போகிறேன். என்னால் முடிஞ்சதை ஏதோ பண்ணுறேன். நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் நம்ம வாழணும். சும்மா பணம் கிடைக்குதுன்றதுக்காக போகிறத கிடையாது. புரியுதா? பா சொல்கிறது கேளுமா, போ அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அப்படியே உள்ளே போயிருப்பார். இங்கே தயங்க அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துக்கிட்டே நீங்கள் மாட்டுக்கிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. நான் பேசிகிட்ருக்கேன். சாரி சார், ஏதோ எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறீங்கன்னா தோணுது. என் அப்பாவை தாண்டி எதுவும் நடக்காது சார். தேங்க்ஸ். காலையிலேருந்து உங்களை ஏதோ அசிங்கப்படுத்தி அவமானமாக ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க சார். கிளம்புறேன், பத்திரமா போயிடுங்க சார். வேறு ஏதாவது நல்ல பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா. என்னடி? என்ன ஏதாவது நூல் விட்டு பார்க்குறியா? சார் பார், நீ ஒருத்த அப்படின்றதுக்காக தான் தொங்கிட்டுருக்கேன். ஓகே சொல்லு. சார் இல்லை சார், எனக்கு விருப்பம் தான், உண்மையாக தான் சொல்கிறேன். இவ்வளோ பணத்துக்கு யார்? நான் காலம் ஃபுல்லாக உழைச்சா கூட இவ்வளோ பண்ணலாம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு இல்லை, ஒரு வீடு, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல படிப்பு, என் அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு பைசா அப்படின்னு இருந்தால் மட்டும் போதும் சார். கண்டிப்பாக யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். அப்பாவை மாரி எதுவுமே செய்ய மாட்டேன் சார், எதுவுமே செய்ய மாட்டேன். கொஞ்சம் துடுக்கா, கொஞ்சம் கடன் பேசுகிற ஆள் தான் நான். காலையிலேருந்து கொஞ்சம் உங்களை அப்படி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. பட் பாருங்களேன், என்னால் யூஸ் பண்ணிக்க முடியல சார். தேங்க்யூ சார். ஏதோ இந்த கடவுள் எனக்குன்னு கீழே இறங்கி வந்து வரம் கொடுக்கறதுக்காக வந்த மாதிரி இருக்குது. அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க பத்திரமா. வரவா சார்? ட்ராப் பண்ண வரையடி. வேறு வழி இல்லையா? சரி, இல்லை, அப்பா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக விட மாட்டார் சார், விட மாட்டார். அப்போது உன் அப்பனை தாண்டி நீ வரமாட்டேன் அப்படி தானாடி? சார் என்ன பேசுகிறீங்க? என் அப்பாவை மரியாதை இல்லாதெல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு வெளில போ. ஓகே சரிடி. சரி, உன் அப்பா சொன்னால் தான் நீ வருவ. ஆமாம் சார், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்போது நீ எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல. சார் நான் தான் சொல்கிறேனே சார், என் அப்பா ஊன்னு சொன்னால் எங்கே வேணாலும் போவேன் சார். எவ்வளோ தூரம் வேணாலும், யாரை நம்பி வேணாலும் போவேன் சார். ஆனால் என் அப்பாவோட விருப்பம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் சார். எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என் அம்மா நான் சொல்கிறத கேட்பாங்க, பட் ஆனால் அப்பா அப்படி இல்லை. அப்பாவுக்கு கீழே தான் அந்த குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ப்ளீஸ் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி போயிருப்பார். அவர் ஆனால் கொரியாக்கெலாம் போகல, அங்கேயே ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணிவிட்டு அங்கே தான் இப்போ தங்கிட்டுருக்காரு. நீங்கள் டெய்லி ரொட்டீன் போயிட்டுருப்பீங்க, உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் உங்களுக்கு தெரியல அவர் உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களை அப்படி தான் பார்த்துட்டே இருக்கார். அன்றைக்கி நீங்கள் அப்படியே பார்லருக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வராரு. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தம்பி, என்ன பேசணும்? நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, என்ன பண்ணால் உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைப்பீங்க? தம்பி, அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசாகிடுச்சு.
எப்படி இந்த நேரத்தில் உங்களை நம்பி நான் எப்படி அனுப்புவேன் சொல்லுங்கள்? இல்லை ஒரு பெத்த அப்பனா நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன். எப்படி எந்த அப்பா அனுப்புவோம்? அதுவும் 5 வருஷன்றீங்க, 10 வருஷன்றீங்க. 10 வருஷத்துக்குள்ளால எப்போ வேணாலும் வருவான்னு சொல்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? காசு பணம் நாளைக்கு வரும் போகும்பா, அதெல்லாம் நம்பி என் பொண்ணோட ஆசையை நான் அழிச்சிடக்கூடாது. இன்றைக்கி அவள் எங்களுக்காக காசு பணத்தை நம்பி வரலான்னு யோசிக்கிறா, தெரியுது. ஒரு அப்பனை நான் யோசிக்கணும்ல. ஐயோ, சிம்பத்தி மாதிரிலாம் கொட்டி இறைக்கிறான். சரிங்க அங்கிள், என்ன பண்ணால் இப்போது உங்கள் பொண்ணை என் கூட அனுப்புங்க. தப்பாருப்பா, என்ன பேசுகிறோம், நீ என்ன சொல்லிகிட்ருக்க? அவளுக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு, அனுப்ப மாட்டோம்ப்பா. ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அப்புறம் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் எதை வேணாலும் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுரும். ஏன்னா அதுக்கப்புறம் புருஷன் சொல்கிறத தான் அவள் கேட்பா. நாங்கள் சொல்கிறத கூட கேட்க மாட்டான். அப்போது அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அனுப்புவீங்க, அப்படி தானே? ஆமாம், அப்புறம் என்னப்பா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா புருஷன் விட கதின்னு இருக்க போகிறா. நாங்கள் அப்புறம் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? பா, என்ன பேசுகிற? உன்னை நம்பி எப்படி இவ்வளோது? அங்கிள், நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் பேச்சை கெட்டு அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டு இப்படி வேணாலும் இருக்கட்டும்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா? என்னப்பா பேசுகிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கிள், கட்டி கொடுக்குறீங்களா? இல்லைப்பா, இதை பாருங்கள் அங்கிள், உங்கள் பொண்ணுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கட்டி கொடுங்க. ஏன்னா சிம்பிளாக மட்டும்தான் இருக்கணும். உங்கள் கல்ச்சர் படி எப்படின்னு எனக்கு தெரில, சிம்பிளாக அதுபடி கல்யாணம் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணை 10 வருஷம் கழிச்சு அஃபிஷியலாக பெருசாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னப்பா சொல்கிற? உண்மையாவா? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன், கட்டி கொடுக்குறீங்களா? பா, கட்டி கொடுக்குறீங்களா அங்கிள்? என்னடி பேசுகிறாரு இவர்? எங்க சரின்னு படுதுங்க, ஒத்துக்கோங்க. என்னடி பேசுகிற? அப்பா ஒத்துக்கோப்பா, இவர் எவ்வளோ பெரிய ஐடியல் தெரியுமா? ஒத்துக்கோப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? யோசிச்சு சொல்லுங்கள். நாளைக்கு காலைல வரேன், உங்கள் பொண்ணுக்கிட்டையும் ப்ளீஸே எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பேசுகிறப்பா? ஆமாம் அங்கிள், டைம்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்பி கொடுங்க. உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் பொண்ணு கேப்பாப்புடைய பெரிய ஐடலாக மாறுவா, அதுக்காக மட்டும்தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பா, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பிடிச்சிருக்கு, பட் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது அவளை ஐடல் ஆக்கணும் அப்படின்றது தான். ஐடல் ஆக்கிட்டு அப்புறமா பொண்டாட்டி ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருப்பாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம். அவர் அப்படியே கிளம்பி போயிருப்பார். ஓகேடா, இது ஃபஸ்ட் பார்ட் அப்படியே முடியட்டும், பாய்.